நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளத்தின் தூய்மையை பற்றி, உடல் மட்டுமே தூய்மையாக இருந்தால் போதாது, எங்களுடைய உள்ளமும் எப்பொழுதும் மாசு மறுவற்று பாவக்கரைபடியாமல் தூய்மையாக இருக்க வேண்டும். உயிர்த்தெழுதலின் பொழுது, இறுதி தீர்ப்பு நாளின் பொழுது உடலோடு சேர்ந்து எங்களுடைய ஆன்மாவும் உள்ளமும் ஆண்டவருக்குள் உயிர்த்தெழப் போகின்றது. உடல் மட்டுமே முக்கியமல்ல, அதோடு சேர்த்து எங்களுடைய ஆன்மாவும் உள்ளமும் மனமும் முக்கியமானது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிந்திக்க தியானிக்க அழைக்கிறார். இதை சிந்தித்தவர்களாக மனசில் இருக்கிற வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து இறந்து போனவர்களை நினைவு கூறுவோம். சிறப்பாக சிவனேசன் மோசஸ், சிவனேசன் சிவகுமார், மடுத்தீன் அருளப்பு, குருசுமுத்து மார்கரெட், செபமாலை பூமணி, சுந்தர் வசந்தி, ஞான பிரகாசம், வசந்தா ஞான பிரகாசம், இவர்களின் ஆன்மா இறைவனில் நித்தியத்துக்கும் இளைப்பாற்றி அடையும்படிக்காக நாங்கள் உருக்கமாக மண்டாடி கொள்வோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை நிறைவேற்ற தடையாக இருக்கிற எங்களுடைய வாய் சொல்லினால, சிந்தனையினால, செய்கின்ற ஒவ்வொரு செயலினாலையும் நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களை நினைந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கையான புனிதமையாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்குள் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் எங்கள் முன் என்றும் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா?
இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்க முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் திகழ்கிறது. இறைபற்றி இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெறிகேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணினின்று வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிகேட்டினால் உண்மையை ஒடுக்கிவிடுகின்றனர். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று. அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுறுத்தி இருக்கிறார். ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலகப் படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன. ஆகவே அவர்கள் சாக்குப்போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே. அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர். ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடொருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு பாடல் 19. உங்கள் பதிலுரையாக வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன என பாடுவோம். வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றன. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். நற்செய்திக்காக எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் திறன்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மிடம் உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகின்றீர்கள், ஆனால் உங்களுக்குள் உள்ளே
கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இன்றைய நாளுக்குரிய நற்செய்தியானது எங்களுடைய உள்ளத்தின் தூய்மையை பற்றி, உள்ளத்தப்பையும் தூய்மையாக மாசு மறுவின்றி கவனமாக பாதுகாக்க வேண்டும். ஏன்? உடலையும் உள்ளமும் தான் கடைசி இறுதி நாளில் ஆண்டவருக்கு உயிர்த்தெழப் போகின்றது. உடலை மட்டும் பார்த்து பார்த்து கவனித்தால் போதாது. உடலுக்கு இந்த சோப் வேணும், முகத்துக்கு அந்த சோப் வேணும், இந்த சென்ட் அடித்தா நல்லா இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ஃபாதர், இதெல்லாம் சாப்பிடுங்க, உடம்பு நல்லா மெலிஞ்சி ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆம், உண்மை, உடல் முக்கியம். ஆனால் அந்த உடலுக்குள்ள இருக்கின்ற ஆன்மா, மனது, உள்ளம் அதைவிட மேலானது. அழிந்து போகின்ற இந்த உடலை பற்றி கவலைப்படுகிறோமே, அழியாத அந்த ஆன்மாவை பற்றி நாங்கள் எப்போது கவலைப்பட போகிறோம்? இந்த கேள்வியைத்தான் இன்றைய நற்செய்தி எங்களை பார்த்து கேட்டு நிற்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தியின் கடைசி பகுதி சொல்லுகிறது, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள். அது எப்படி உட்புறத்தில் இருக்கிற தர்மமாக கொடுக்கிறது? வெளிப்புறத்தில் இருக்கிற தர்மமாக கொடுக்கிறது தெரியும். நன்கொடை கொடுக்கிறது, இல்லாதவருக்கு உடை கொடுக்கிறது, உண்ண கொடுக்கிறது, சிலவுல உதவி செய்கின்றது. அதப்படி உள்ளத்தில் இருக்கிறத தர்மமாக கொடுக்கிறது. கவலையில மனசோர்வோடு இருக்கிறவங்கள்ட்ட ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லி பாருங்க. உள்ளத்தில் இருக்கிறத தர்மமாக ஒப்பு கொடுக்குறீங்க. பிடித்தவங்களுக்காக, அல்லல் பெறுகிறவங்களுக்காக, கவலையில் இருக்கிற வாடுகிறவங்களுக்காக உங்களை ஜபத்தில ஒப்பு கொடுத்து மன்றாடி பாருங்க. உள்ளத்துல இருக்கிறத நீங்க தர்மமாக கொடுக்குறீங்க. அதுதான் உங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக வைத்திருக்கும் என்று சொல்லி இந்த நற்செய்தி சொல்கின்றது. உடலை மட்டுமே கவலைப்படாமல் உள்ளத்தையும் பாவ மாசு மறுவின்றி தூய்மையாக வைத்திருக்க நாங்கள் முயற்சி செய்வோம். அன்பார்ந்தவர்களே, எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, நீங்களும் நானும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு இந்த நம்பிக்கையாளர்களின் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால்
விண்ணகமாட்சிக்குள் கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பையும் வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்களோடு வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைவுக்கு கொண்டு வருவோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்தும் வரம் அருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள்களில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அன்பின் நட்புறவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே உருவாக்கும் அருள் இயேசு வரவெண்ணிலே, பிரிவில்லை அன்பில் துயரில்லை நெஞ்சில், ஏனையாளும் அவர் அன்பு இனி நாளுமே. ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே உருவாக்கும் அருள் இயேசு வரவெண்ணிலே,
மீட்பென்னும் தானங்கள், இரவென்னும் கீதங்கள் உருமாறும் போதிலே உன்னருளன்பு என்னை தாங்குமே. அன்பென்னும் கீதங்கள் அணைகின்ற நேரங்கள் ஒளியாக எழுந்து உயிரோடு கலந்து ஒரு நாளும் அழியாத உறவொன்றுதான், ஒரு நாளும் அழியாத உறவென்னிலே உருவாக்கும் அருள் இயேசு வரவென்னிலே. பிரிவில்லை அன்பில், துயரில்லை நெஞ்சில், இணையாளும் அவரென்று இனி நாளுமே ஒரு நாளும் அழியாத உறவென்னிலே. செல்வர் வறுமையுற்றனர், பசியுற்றனர். ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்பு கூறிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளித்தது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு கொள்ளச் செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்புறவோடும் நட்புறவோடும் வாழ சென்று வாருங்கள். திருமறை வாழ்வில் திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அண்டி வந்தோம் எம்மையாதரி, அற்புத அந்தோனி மாமுனி, பாதி காவலாயுதித்த நீ, பாவிகளமக்காய் வேண்டுவி. அண்டி வந்தோம் எம்மை ஆதரி, அற்புத அந்தோனி மாமுனி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராயிருக்கத்தக்கதாக தூய பதுவை அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வெண்ணுயரின் ஜோதி வீசிடவே, வெற்றி முழக்கமும் கேட்டிடவே, ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.